Hello friends, welcome to the Run Academy. Very good morning to all. So இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ ஆர் டை பேட்சில் ஓகேங்களா. ஸோ அந்த பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக வந்து ஃபஸ்ட்டு 20 டேஸுக்கு உண்டான பிளானை வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். சரியா, இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். ஓகேவா, அது நேற்று நைட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேவா, ஸோ அந்த பேட்சில் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் சேனலை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி அதை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியல. ஓகேவா, வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்க. ஓகேவா, அது ஏன்னா நேற்று வந்து நிறைய பேர் வந்து சார் கொஷின் பேப்பர் அனுப்புன்னு சொன்னீங்களே, எங்கே அனுப்பியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் நான் அதை அனுப்பிச்சிருக்கேன். ஓகேவா, அதுக்குண்டான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஓகேவா, நீங்கள் டெலிகிராமில் போயிட்டு வந்து டூ ஆர் டை அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 பேட்ச்னால நம்ம த்ரோன் அகாடமி வந்து ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். சரிங்களா, சரி ஓகே, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம வந்து ஃபர்தராக வந்து இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அனுப்புவோம். சரிங்களா, அது பேட்ச் சொல்லிட்டுக்கும் சரி, நம்ம யூடியூப் சொல்லிட்டுக்கும் ஜென்ரலாக பொதுவாக கொடுக்கக்கூடிய விஷயம். ஓகேவா, சரி ஓகே, நம்ம வந்து 20 டேஸை வந்து முடிச்சிட்டோம், அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். ஓகேவா, அதாவது தேர்ட் 10 டேஸுக்கு உண்டான பிளானை தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நான் சொல்ல போகிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். ஓகேவா, ஏன்னா நெக்ஸ்ட் 10 டேஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு ஓவர்வியூவாக நான் வந்து கொடுத்துறேன். இந்த நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இதை நீங்கள் பிடிஎஃபாக வந்து பிரிண்ட் போடுறத விட ஓகே பிரிண்ட் போடுறது பெட்டர் தான். இல்லை அப்படின்னா பிடிஎஃபாக வந்து ஃபோனில் வச்சு ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, இல்லை பிரிண்ட்டு போட்டு நான் சொன்னதை குறித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படியே பிடிஎஃபாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது சிம்பிளாக ஒரு விஷயந்தான். ஆங்கிலத்தில் பிடிக்காத ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட் யாருக்குமே வந்து ஆகாத ஒரு வார்த்தை. பிடிக்காது சொல்ல முடியாது, எல்லாரும் பிடிக்கும் தான், ஆனால் அது அவங்களுக்கு செட்டே ஆகாது. எதுன்னு கேட்டால் பிடிஎஃப்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு நிறைய சேர்த்து வச்சுருப்போம். ஆனால் அதெல்லாம் படித்தோமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக எரர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீட் ஆகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்குமே தவிர, ஓகேவா, ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டும் போது தான் தெரியும், ஓ இவ்வளோதுன்னு நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோமா, இதெல்லாம் படித்தோமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஓகேவா, என்றைக்குமே நம்ம கைப்பட இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவும். சரியா, சரி ஓகேப்பா. இப்போது நம்ம அந்த தேர்ட் 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 3 எழுதும் திறன் அப்படின்னு டாப்பிக்லேருந்து ஒரு 15 கொஷினை வந்து நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. ஓகே, அந்த 15 கொஷினுக்கு உண்டான விளக்கத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 பார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்து மரபு தமிழ், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மரபு தமிழ் பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடர் அமைத்தல். ஓகேவா, ஒரு சொல் இருக்குது, ஒரு சொற்றொடர் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய சொற்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து ஒரு தொடராக அமைக்கணும். ஓகே, அதை நம்ம படிக்கும் போதே வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வகைகள். தொடர் வகையில் மொத்தமாக வந்து ஒரு 16 வகைகள் இருக்குது. அந்த 16 வகையில் செய்வினை, நீங்கள் நினைக்கிற செய்வினை இல்லை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை இதோட சேர்த்து மொத்தம் 16 இருப்பான். இது 4 ப்ளஸ் இது இல்லாமல் ஒரு 12 இருக்குது. மொத்தமாக சேர்த்து இந்த 16 வந்து பார்த்தீங்கன்னா சொற்றொடரின் வகைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அதான் அந்த வினா வாக்கியம், கட்டளை வாக்கியம், அப்புறம் வந்து எதிர்மறை வாக்கியம், ஓகேவா, பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம், நேர்கூற்று, அயற்கூற்று, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடர் வகைகள் தான். ஓகேவா, ஸோ இதையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்து ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரிதழ், அதே நம்ம ஒரு அப்படின்ற கான்செப்டும் பார்த்துருப்போம். முக்கியமா பிழை திருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பார்த்தோம், இங்கேயும் நம்ம வந்து சேர்த்து பார்க்க போகிறோம். சரியா, அடுத்து 2வது டாப்பிக்கில் வந்து மரபு தமிழ் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மரபு அப்படின்றது காலங்காலமாக நம்ம வந்து பின்பற்றக்கூடிய விஷயம் தான் மரபுன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ மரபில் வந்து என்னென்ன விஷயங்கள் வருது, இந்த வினை மரபு, ஓகேவா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். திணை மரபு, திணை மரபில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத வந்து பார்ப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் மரபு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது, கால மரபு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளமை பெயர்கள், பசுனா பசுனுடைய குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பசுங்கன்று, அப்புறம் வந்து ஒளி மரபு, ஓகே, அப்புறம் வினை மரபு, இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துறோம் அப்படின்னா அந்த நிறுத்தற்குறிகள், எங்கே நம்ம புள்ளி வைக்கணும், எங்கே வந்து நம்ம வந்து கமா போடணும், எங்கே வந்து ஒற்றை மேற்கோள் குறி வரும், எங்கே வந்து இரட்டை மேற்கோள் குறி வரும், இதுதான் வந்து பார்த்தா நிறுத்தற்குறிகள் அப்படின்னு டாபிக் சொல்லுவாங்க. ஓகேவா, மொத்தமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா ஒரு 4 டாபிக் தான். ஓகே, ஒன்று வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றாகுதல், 2வது தொடர் வகைகள், அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்வினை செய்யப்பட்ட எல்லாமே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு தமிழ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தற்குறிகள், சாரி 5வது ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை. மொத்தமாக ஒரு 5 டாபிக் தான். மெயினான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 5 டாபிக் தான். ஸோ 5 டாபிக் நம்ம நல்லா தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 கொஷினுக்கு தயாராகிடலாம்.
ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டாக வந்து கொடுக்க போகிறோம். அது என்னென்னன்றத நான் வந்து கேட்டுட்டு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எக்கனாமிக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய யூனிட் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இது ரெண்டுமே சேர்த்து 20 கொஸ்டின்கள் கொடுக்குறாங்க. ஓகேவா? பாருங்க, பாலிட்டியை விட அதிகமாக நம்ம கவனம் செலுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான். ஓகே, அந்தளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்னே வந்து நம்ம சொல்லலாம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். ஓகேவா? ஸோ இந்திய பொருளாதார இயல்புகள் இந்த சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு 23 லெசன்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன்பா. ஓகேவா? அதாவது 6வதுலேருந்து 10வது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 23 லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணி சிலபஸில் கவர் ஆகிற டாப் மட்டும் உங்களுக்கு வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதுமானது. ஓகேவா? மேக்ஸிமம் எக்கனாமிக்ஸ் ஓரியண்டாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இதிலே வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ யூனிட் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட நான் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கீம்ஸையும் நான் உங்களுக்கு வந்து சேர்த்து கொடுத்துரும்பா. ஓகேவா? தமிழ்நாடு ப்ளஸ் இந்தியா, இந்தியாவில் இருந்த திட்டங்கள், அப்புறம் தமிழக அளவில் போடப்பட்ட திட்டங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்கீம்ஸாக வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். சரியா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருவேன்னாப்பா எல்லாமே ரொம்ப முக்கியம். இதில் வந்து 11th 12th எக்கனாமிக்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதில் முக்கியமான லெசன்ஸ் வந்து நான் வந்து சொல்லணும் அப்படின்னா எல்லாமே முக்கியமானது தான். எல்லாத்தையுமே கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஆனால் ஒரு வரி விடாமல் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆரம்பிக்கலாம். இதில் ஆரம்பித்து இது வரைக்கும் வரும், தமிழ்நாட்டு பொருளாதாரம் வரைக்கும். இந்த லெசன் எல்லாமே ஒரு வரி கூட விடாமல் நீங்கள் படிக்கணும்பா. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன். ஸோ இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வரிகளோட ஃபுல்லாத்தையும் நம்ம டாப் டு பாட்டம் படிக்கணும். அதுமாதிரி இம்பார்ட்டன்ஸ் மட்டும் வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நிதி பொருளாதாரம்னா இந்த நிதி பொருளாதாரத்தில் வந்து பணம் சம்மந்தமான விஷயம் மட்டும் வரும். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். வங்கியல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் ஃபுல்லாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்காது. ஓகேவா? ஆனால் லெசனில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி டைப்பும் இருக்குது. நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லைவ் டெஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்போது எல்லாத்தையும் படிக்கின்ற அவசியம் இல்லை. எது படிக்கணும் அந்த விஷயத்தை மொத்தம் நான் வந்து சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். ஒரு ஓவர் வீடியோ வந்து கொடுக்குறேன். அது வந்து என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே என்ன பிளான் அப்படின்னா மொத்தமாக நமக்கு வந்து 10 டேஸ் இருக்கா. இந்த 10 டேஸ் நம்ம வந்து ஆக்சுவலி எப்படி பிரிப்போம் அப்படின்னா 7 + 2 + 1 7 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல், 2 டேஸ் வந்து ரிவிஷனு, லாஸ்ட் 1 டே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும் திறன் அதான் நம்ம 3rd யூனிட் 7 டேஸ் 7 நாளுமே லைவ் டெஸ்ட் இருக்குது. ஓகே, மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸ் வந்து லைவ் கிளாஸ். ஒரு லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 சம்ஸ் வந்து நம்ம நடத்திடுவோம். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துடும் 100 சம்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் வந்து 7 டேஸுமே லைவ் இருக்குப்பா. ஏன்னா அந்த 23 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 23 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள், தமிழ்நாடு இயற்கை பிரிவு, தமிழ்நாடு மாணவ பிரிவு இதெல்லாமே வந்து நமக்கு வந்து யூனிட் 9ல் வந்து ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்கப்பா. அதாவது பொருளாதார வளர்ச்சி. இங்கே பாருங்க, தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் அப்படின்ற டாபிக்ல. அப்போ புவியியல் கூறுகள்னா தமிழ்நாட்டுடைய புவியியல் கூறு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி எப்படி தொழில்துறை முன்னேறிருக்காங்க, நமக்கு பொருளாதாரம் எப்படி உயர்ந்திருக்குன்றதை நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? அப்புறம் வந்து நலன்சார் திட்டங்கள் இதான் வந்து ஸ்கீம்ஸாக நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அப்போ எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கவர் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சமூக நிதின்றது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி படிக்கும்போது இந்த டாபிக் வந்து நம்ம முடிச்சிடும். ஓகே, சமூக நிதின்ற ஒரு லெசனே வந்து நம்ம வந்து கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேவா? தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைகள். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கரண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ எண்ணும் எழுத்தும் திட்டம் இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ஓரியண்டான ஸ்கீம்ஸ். ஓகே, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ ரெண்டுத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லாமல் யூனிட் 9 கவர் பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து லெசன்ஸ் டாப்பிக்கை வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டே 1 ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினைப்பா. ஓகேவா? அப்புறம் ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரிதழ். இது இல்லாமல் 6ஆம் வகுப்பு திருக்குறள். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்தியில் பார்க்கும்போது அந்த 20 அதிகாரம் மட்டும் படிங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? பட் ஆனால் அதை நம்ம வந்து பெண்டிங்கில் வச்சுருக்கோம். அதுக்கான லைவ் டெஸ்ட் வந்து நான் இன்னும் கண்டக்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ அதுக்கு மேலே என்ன யோசிச்சேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் வந்து முடிச்சிடலாம். புக்கில் இருக்கக்கூடிய அந்த இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டேர்முக்கு 10 குறள் இருக்கும். 3 டேர்முக்கு மொத்தமாக ஒரு 30 குறள் இருக்கும். ஓகேவா? ஒரு டேர்முக்கு வந்து 10 குறள் இருக்கும். அப்போ 3 டேர்ம் 30 குறள் இருக்கும். அப்போ 30 குறள் நம்ம வந்து படித்த ஒரு ஃபீல் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ அந்த 30 குறள் வந்து லைவ் டெஸ்ட் வந்து இருப்போம்பா.
ஓகேவா? ஏன் அப்படின்னா, ஸோ அப்போ எல்லாமே ஃபுல்லாவே இலக்கணம் மட்டுமே நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமா இருக்குன்றதுனால தான். ஸோ அப்போ திருக்குறள்லேருந்து ஒரு 6, 7 கொஸ்டின் வச்சோம் அப்படின்னா, இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். நீங்க படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வால்மென்ட்டோட படிக்கலாம். இலக்கணமே படிச்சாலுமே ஒரு ட்ரையா போற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு லைவ் டெஸ்ட்டுமே ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து திருக்குறள் வந்து ஆட் பண்ணியிருக்கும்பா. ஓகேவா? அதில ஃபர்ஸ்ட்டு லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய திருக்குறள் மட்டும் நீங்க படிச்சனா போதும். ஓகே. எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளியல் ஓர் அறிமுகம், இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஓகேவா? இது 3த்தையுமே நம்ம கவர் பண்ற மாரி. இந்திய பொருளாதாரம் 11த் எக்கனாமிக்கு, தமிழ்நாடு பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா, இது 2மே 11த் எக்கனாமிக்ஸ் தான். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்திய பொருளாதாரம். சார் இந்திய பொருளாதாரம் ஏன் சார் தமிழ்நாட்டு பொருளாதாரம் வச்சீங்கன்னு கேட்கலாம். ஓகேவா? இந்தியாவுக்குள்ள தான் தமிழ்நாடு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பொருளாதாரம் போது பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா வரும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் இது 2மே. இந்த 2த்துலேருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டினாவது கண்டிப்பா கேட்டுருவாங்க. 3லேருந்து 4 கொஸ்டின். ஸோ அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 2 ஆங்கிள் நான் எடுத்திருக்கேன். ஒண்ணு வந்து கான்செப்ட். ஓகே. கான்செப்ட் பேஸ் பண்ணி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் அதிகமான கொஸ்டின் எங்க கேட்குறாங்க, ரிப்பீட் கொஸ்டின் வந்து எங்க வருது, அதையும் நம்ம வந்து சேர்த்து வச்சிருக்கோம்பா. ஓகேவா? ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து செட் ஆகும். சரியா? ஓகேப்பா. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இது 3 தான் இன்னைக்கு உண்டான லைவ் டெஸ்ட். ஓகேவா? ஸோ காலையில வந்து காலைல பாருங்க. ஈவினிங் 6 மணிக்கு தமிழ் லைவ் டெஸ்ட் இருக்கும். ஓகே. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு லைவ் இருக்கும். ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு லைவ் இருக்கும்பா. நைட்டு 9 மணிக்கு வந்து ஜிகே. ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லைவ். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபஸ்ட்டு 7 டேஸுமே 7 நாளுமே காலைல 6 மணிக்கு வந்து தமிழ் லைவ். ஓகேவா? இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. லைவ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி சாரிப்பா டெய்லி. ஓகே. ஸோ டெய்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல 6 சரி ஈவினிங் பிஎம்மா 6 மணிக்கு வந்து தமிழ்ப்பா. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நைட்டு 9 மணிக்கு வந்து ஜிகே. இது இல்லாமல் ஒரு 4 டேஸ் வரும்பா. 4 டேஸ் வந்து மேக்ஸ் வந்து லைவ் கிளாஸ் வைக்கணும். ஓகேவா? எப்போனா மார்னிங் 5 AM காலையில் 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மேக்ஸ் லைவ் இருக்குது. ஓகே. மொத்தம் வந்து ஒரு 4 மேக்ஸ் லைவ் கிளாஸ் இருக்குது. ஒவ்வொரு லைவ் கிளாஸுமே 25 சம்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம போடும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம 200 சம்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 10 டேஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 100 சம்ஸ். அப்போ இந்த வாரத்தோட வந்து பார்த்தோன்னா 300 சம்ஸ் நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து முடிச்சிடும். ஓகே. அது ஒரு பெரிய விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அது உங்களுடைய சப்போர்ட் தான் அதை நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்குன்னா ரொம்ப உத்வேகமாக இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ அடுத்து டே 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடி சுற்றாக்குதல் தொடர் வகைகள். ஓகே. அந்த செய்வினை செயல்பாட்டு மொத்தம் அதில் 4 போயிடுச்சுன்னா அந்த 16ல் 4 போகும்போது மீதி இருக்கக்கூடிய அந்த 12லேருந்து கொஸ்டின் வந்து வைக்கிறோம்பா. அதுமாதிரி 7ஆம் வகுப்பு திருக்குறள். ஓகே. மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு வந்து மேக்ஸ் லைவ் இல்லை. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வந்து மேக்ஸ் லைவ் இருக்குப்பா. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வந்து மேக்ஸ் லைவ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 9ல் ஒரு 25 சம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கு முன்னரும் பின்னரும், அதேமாதிரி இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவம். இது வந்து அதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஓகே. இது 2மே இந்த 5ஆவது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த 2 லெசன் வந்து 50 கொஸ்டின் இருக்கும்பா. அடுத்த டே 3 எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம், நிறுத்தல் குறியீடுகள், மரபு தமிழ். ஸோ வினை மரபு, தொகை மரபு எல்லாமே கலந்து எக்ஸாம்பிள் அதை கொடுத்துருக்கேன். ஆனால் இதிலே தான் நம்ம எல்லாத்தையும் வச்சுருவோம். ஒரே பார்ட்லேயே மொத்தமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ 8ஆம் வகுப்பு திருக்குறள்ப்பா. ஓகேவா? அப்புறம் இந்த எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதனால் 2மே ஒரே கம்பைன் லெசன் தான். அதுமாதிரி தேசிய வருவாய். இது 3மே வந்து பார்த்தா நாட்டு வருமானத்தை பற்றி சொல்லக்கூடியது தான். அதான் ஒன்றா சேர்த்துட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. ஓகேவா? அடுத்தது 10th புக்கிலுடைய லெசன்ஸ் மொத்தமாக 4 லெசன் வரும். இந்த 4ல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான லெசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் லெசன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் உற்பத்தி, லாஸ்ட்டாக தேசிய வரி பார்த்தா போதும். இந்த 2 லெசனை நல்லா பார்த்துட்டாலே தேசிய வரி ஈஸியாக புரிஞ்சிருப்பா. ஓகேவா? இது ஒரு ரேர் பாயிண்ட் தான் இருக்கும். ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? இதுலேயும் அதே மாதிரி தான். இது 2 தான் மெயின். ஓகேவா? மேக்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து பார்ட் 10ல் வந்து ஆல் மாடல் சம்ஸ் 25 சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம்பா. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் இருக்காது. மண்டே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? டே 4 வந்து பொதுத்தமிழ். அதாவது யூனிட் 7லேருந்து அறநூல் தொடர்பான செய்திகள். நம்ம ஆல்ரெடி வந்து திருக்குறள் தொடர்பான செய்தியை வந்து ராம் சார் வந்து போட்டிருப்பாரு. அதேமாதிரி இந்த அறநூல் தொடர்பான செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா ராம் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவார்.
அறநூல் தொடர்பான செய்திகள். அப்போ அறநூல் அப்படின்னா மொத்தமாக வந்து இந்த நாலடியார், நான்மணிக்கடிகை, ஏலாதி, சிறுவஞ்ச மூலம் இது எல்லாமே கலந்தா மாதிரி வந்து கொஸ்டின் வந்து கொடுப்போம். அதே மாதிரி 9ஆம் வகுப்பு தமிழ் திருக்குறள் அதில் கூடிய கொஸ்டின் வந்து கேட்போம்பா. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா வரியும் அதன் முக்கியத்துவம், அரசாங்க வரிகளும், ஊரக பொருளாதாரம். ஸோ வரியை பற்றியும் ஸ்கீம்ஸை பற்றியும் இதில் கொண்டு கொடுத்துருவோம்பா. ஓகேவா? அடுத்து வந்து டே 5 எடுத்துக்கும் போது 8ஆம் வகுப்பு இயல் இலக்கணம். ஓகேவா? இயல் இலக்கணம் ப்ளஸ் புக் பேக் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துக்கலாம்பா. ஓகே, 8ஆம் வகுப்பு இயல் இலக்கணம் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம லைவ் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10ஆம் வகுப்பு வருது டக்குன்னு. 10ஆம் வகுப்பு கரெக்டாக 10th திருக்குறள்ப்பா. எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள், உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், வங்கியில், நிதி பொருளாம். அப்போ பணம் சார்ந்த விஷயம் எல்லாத்தையும் இதில் ஒன்றா சேர்த்துருப்பா. அப்போ பணம் சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த 4 லெசன் நீங்கள் வந்து படித்தா போதும். அந்த மாதிரி வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டே 6 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 10 days இங்கே பாருங்கப்பா. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்டு இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சார் அதாவது சைட் பை சைடாக வந்து எங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தீங்க. அதாவது படிச்சுட்டு இந்த வேலைக்கு ஆகாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக படிக்கணும், ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அப்போது சைட் பை சைடாக வந்து ரிவிஷனும் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ ரிவிஷனுக்கு நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டோம்பா. ஓகேவா? ஸோ அப்போ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 daysக்கு உண்டான கொஷின். அப்போ ஃபஸ்ட்டு 10 days வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன கொடுத்துருந்தோமோ, அதாவது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா யூனிட் 1லேருந்து ஒரு 50 கொஷின்ப்பா. ஒரு ரிவிஷன் பண்ண ஒரு ஃபீல். ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் வந்து புதுசாக படிச்சுட்டே இருக்குமே, நம்ம படிச்சது ரீகால் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வராது. ஸோ அப்போ என்ன பண்ணால் அது ஒரு ரிவிஷன். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்த டே வந்து பார்த்தா செகண்ட் 10 days வச்சு பற்றி அது ஒரு ஃபுல் ரிவிஷன்ப்பா. செகண்ட் 10 days வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுல் ரிவிஷன். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 6ஆவது நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 days தமிழ் ரிவிஷன் பண்ணுறீங்க. 7ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் 10 days அதாவது யூனிட் 2 சொல்லகராதி அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிடுங்க. அப்போது புதுசாக படிச்சிடும், சைட் பை சைடு ரீகாலம் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம வந்து ரிவிஷன் ப்ளஸ் ரீடு ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பண்ணும்போது நம்ம பின்னாடி வந்து பேர்டனாக இருக்காது. அதுக்காக தான் இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிவிஷன் பண்ண ஒரு ஃபீலிங் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை. பரவாயில்லப்பா, நான் வந்து 5 நாள் முன்னாடி படித்தேன், மறந்துடுமா யோசித்தேன், ஒரு ரீகால் பண்ணும்போது ஸோ அப்போ எல்லாத்தையும் நம்ம படித்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தட். ஓகேங்களா? அவ்வளோதான்பா. அப்புறம் வந்து மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஒரு பாட்டும், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே ஒரு பாட்டும் வந்து பிடிச்சிடும். ஓகேவா? ஸோ 4 நாளில் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6th டேயில் வந்து எக்கனாமிக்லேருந்து ஒரு 3 லெசன்ப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 6th டே லைவ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஆனால் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், வேறு வழி கிடையாது. ஓகேவா? இது வந்து நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே படிச்சுனாதுப்பா. ஏன்னா அந்த ஒரே நாளில் வந்து இது 3 லெசன் படிக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அதனால் நீங்கள் முன்கூட்டியே படிச்சோம். அதையுமே நான் இப்போவே சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்பும் பெருசு, தமிழ்நாடு மாணவ பிரிவும் பெருசு, தமிழ்நாடு இயற்கை பிரிவும் பெருசு. ஸோ இதை நான் வந்து தனித்தனியாக வைக்கிறது வேலை கஷ்டத்தோட கஷ்டமாக போயிட்டோம். டெய்லியும் கஷ்டப்படுத்துகிற ஒரே நாள் கஷ்டப்பட்டு எவ்வளோ பரவாயில்ல. ஸோ அதுக்காக தான். ஸோ இது வந்து நான் கடைசியாக தான் வச்சிருக்கேன், 6ஆம் நாள் வச்சிருக்கேன். அப்போ நடுவில் 5 நாள் இருக்குது. அப்போ கேப் கிடைக்கும் போது நீங்கள் தமிழ் சம்பந்தமான விஷயத்தை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து வந்து 7th டே பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா லெசனும் சேர்த்துணும்பா. ஒரு 4 லெசன். இந்த 4 லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன லெசன் தான். இதில் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார மேம்பாடு திட்டமிடல கான்செப்ட் வரும்பா. இந்த ரஷ்யா திட்டமிடல், நிதி ஆயோக் பற்றிலாம் இதில் இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான லெசன். ஃபஸ்ட் இதை படிங்க. அதுக்கப்புறம் பன்னாட்டு பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்க் அமைப்பு, IMF, வேர்ல்டு பேங்க்கு, ஓகே, IBR இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பன்னாட்டு அமைப்புகள் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதனுடைய தலைவனை எங்கன்ற மாதிரி வந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, சிலதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதேமாதிரி வேலையை மட்டும் வருமான கோட்பாடு நம்ம சிலபஸ் இல்லை, ஆனால் வேலையை இப்போ வந்து நமக்கு சிலபஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும். அப்புறம் பொது மற்றும் தனியார் துறை இதை நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ லெசனை பார்த்து கவுண்ட்டை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் உள்ளே படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் எதை படிக்கணும்னு மட்டுமாச்சும் நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போது இந்த டாபிக் எதெல்லாம் படித்தா வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதுக்காக தான். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபைனலாக வந்து ஆஸ் யூஷுவல் டே 8 and 9 வந்து பார்த்தா ரிவிஷன். 10th டே வந்து பார்த்தோன்னா May 30. ஓகே, May 30 நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிவிஷன், அதாவது டெஸ்ட் வைக்க போகிறோம். மாடல் எக்ஸாம் 3. ஓகே, மாடல் எக்ஸாம் 1, 2 எழுதாதவங்க அந்த நம்ம டெலிகிராம் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 10 days என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானை வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த பிளான் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? எல்லாரும் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கான தேர்வு.
நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? எதை நீ விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்ய முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கலாம் அதில் தான் மார்க் வரும். ஓகேவா? படித்தா வரப்போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை வந்து படிக்கிறது மட்டும்தான். உனது தொழில் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் உங்களுடைய வேலை. இப்போ ஒரே வேலை வாங்குறது. அப்போ வேலை வாங்குறது என்ன பண்ணணும்? படிக்கணும். அதை மட்டும் நினச்சி படிங்க. வேறு எதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ படிக்கும்போது தான் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ப்ராப்ளம் எல்லாமே வரும். அதெல்லாம் தாண்டி ஓகேவா, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குடைய வாய்ப்பை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனைக்குள்ளே தான் சிக்கிட்டு இருப்பீங்க தவிர அந்த பிரச்சனையை கடந்து வர மாட்டீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரே பிரச்சனை வேலை இல்லாது. அப்போ வேலை வாங்குறது மட்டும் தான் உங்களுக்கு தலையாக பிரச்சனை ஆகணும். அதை தாண்டி எந்த பிரச்சனை செகண்டரி தான். ப்ரைமரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள். அப்போ ப்ரைமரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண அப்படின்னா உட்காந்து படிக்கணும். அவ்வளோதான். படிங்க படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம் வரைக்கும் தான் படிக்க போகிறீங்க. வாழ்க்கை ஃபுல்லாக படிக்க போகிறது கிடையாது. ஓகே, எக்ஸாம் வரைக்கும் படிங்க. ஜூலை 12 வரைக்கும் படிக்க போகிறீங்களா? ஜாலியாக என்ஜாயோட படிங்க. வேலை வாங்க போன்ற எண்ணத்தோட ஒரு நம்பிக்கையோட படிங்க. சரிங்களா? ஓகே, இந்த 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லைவும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. இதுவே என் கட்டளையே சாசனம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு சேலஞ்சாக கூட நீங்கள் வந்து எடுத்து பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பிளான் கொடுக்கும்போது இதில் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்கிறத நான் வந்து பார்ப்பேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.